இந்த நபரு ஒரு கோல்டு காயினை வச்சு ஒரு ஸ்க்ரூவை கழட்டுறாரு. கழட்டிட்டு சேஃப்டி லாக்க புடிச்சு இழுத்து வண்டிக்கு பின்னாடி இருக்கிற டோரை ஓபன் பண்ணி விட்டுறாரு. இது எதையுமே அந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கிற டிரைவர் பார்க்கவே இல்ல. அதனால இவர் அந்த வண்டியை ஓங்கி எட்டி உதைக்கிறாரு. இவர் எட்டி உதைச்ச போர்ஸ்ல இவங்க உட்கார்ந்துட்டு இருந்த கரேஜோட அப்படியே வெளியில வந்து விழுந்துடுறாங்க. ஆனா இவங்க 2 பேர் கையிலயும் ஒன்னா சேர்த்து ஹேண்ட் கப் போட்டு அந்த கரேஜோட சேர்த்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இவங்களுக்கு வேற வழி இல்லாம அந்த சூடான பாலைவனத்துல அந்த கரேஜை இழுத்துக்கிட்டே நடந்து போறாங்க. அப்ப வேற இவங்க திடீர்னு ஒரு உயரமான இடத்துல இருந்து ஸ்லிப் ஆகி அந்த கரேஜோட அப்படியே சறுக்கிக்கிட்டே கவுந்து விழுந்துடுறாங்க. அப்ப இவங்க கொஞ்ச தூரத்துல ஒரு பழைய ஏரோப்ளேன் கிராஷ் ஆகி கிடக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போய் அங்க கொட்டி கிடக்கிற ஏரோப்ளேனோட பார்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படியோ அவங்க கையில இருக்கிற லாக்க ஓபன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க காத்து அடிக்கிற திசையிலேயே அந்த பிளேனோட ஒரு ரெக்கையை மட்டும் தூக்கி புடிச்சுக்கிட்டு காத்தோட திசையிலேயே அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பாலைவனத்துல டிராவல் பண்றதுக்கு இந்த பிளேட் இவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க அந்த பிளேட்லயே போய் அங்க இருந்து ஒரு வீட்டை மோதிட்டாங்க. அந்த வீட்டை மோதினதுக்கு பதிலா அந்த வீட்டோட ஓனருக்கு அந்த கோல்டு காயினை கொடுத்துட்டு அவர் வச்சிருந்த காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிறாங்க.